ஓகே, ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் ஒய்ஆர்எஸ் vs மதன் லெவன். ஸோ டாஸ் வின் பண்ண ஒய்ஆர்எஸ் சூஸ்டு பவுல் எடுத்திருக்காங்க, மதன் லெவன் பேட்டிங்கு. ஸோ இதில் வின் பண்ணுறவங்க செமிஃபைனலுக்கு ஃபர்ஸ்ட் டீமாக உள்ள என்ட்ரி ஆவாங்க. இந்த மேட்ச் 6 ஓவர், 2 ஓவர் காமன் பவர் பிளே, 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரைக்கில் ஸ்ரீகாந்த், ஆன் ஸ்ட்ரைக்கில் புஞ்சாலி. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஸ்ரீராம். ஸோ இந்த 2 டீமுமே கடந்த 3 வருஷமா செமிஃபைனலில் 2 பேரும் ஒவ்வொரு டீமை மோதிருக்காங்க. நல்லா இருந்திருக்கு மேட்ச், அந்த மேட்ச் எல்லாம். ஸோ இந்த வருஷமா இவங்க தான் செமிஃபைனலில் மோதுறாங்க. பால் நம்பர் 1. ஸோ முதல் பந்து சூப்பராக போட்டிருக்காரு. ஸ்டார்ட் வித் டாட் பால். ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு இந்த கிரவுண்டில் இந்தியா டு பாகிஸ்தான் அந்த மேட்ச் மாதிரி இருக்கும். வைடு பால், ஒயிட் பிளஸ் சிங்கிள் கண்டிப்பாக போவாங்க. சான்ஸ் ஃபார் ரன் அவுட். புஞ்சாலி நல்லா ரன்னிங் வந்திருக்காரு, கேப் கீழே விழுந்துருச்சு. நெக்ஸ்ட் ஒன் பால், புஞ்சாலி மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால். ஸ்லோ ஃபுல் டாஸ் கன்வெர்ட் டு எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல அடிச்சிருக்காரு. பவுண்ட் தி ஷாட், குட் ஷாட். பறந்து போயிருக்கு, ட்ரை பண்ணி தான் ஒரு நல்ல கேட்ச். அது க்ளோஸ். அடுத்த பந்து. ஸோ லெக் சைடில் டைமிங் இல்லை. ஸோ போன பால் கம்பேக்கிங் டெலிவரியாக இருந்துச்சு. இந்த பால் அதை விட பெரிய கம்பேக்கிங் டெலிவரி. கேட்ச். What a great catch, a great bowling by Sriram. ஹரியான் ஸ்ட்ரைக், நியூ பேட்டர், ஃபுல் பேஸோட டாட் பால். ஃபர்ஸ்ட் பால் ஹரிஷுக்கு டாட் பால் ஆயிருக்கு. இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சாரு. நெக்ஸ்ட் ஒன் டாட் பால். கண்டிப்பா நல்ல ஃபீல்டிங், ஆனா விட்டுருந்தா கண்டிப்பா அது கோல். அருமையா போட்டிருக்காரு ஸ்ரீராம். எண்ட் ஆஃப் ஓவர் 7 ரன் போட்டிருக்காரு. ஒரு நல்லா போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவரே ஃபயரா போட்டிருக்காங்க. ஓய் செகண்ட் ஓவர் கார்த்தி நல்லா கட்டர் போடுற ஒரு பிளேயர். ஹரிஷாந்த் ஸ்ட்ரைக், ஒரு ஸ்லோ பால், ஃபீல்டர் கையிலேயே போயிருக்கு. டாட் பால். ஃபர்ஸ்ட் பால் டாட் பால் ஆரம்பிச்சிருக்காரு. தேடும் ஆரத்து பெங்களூரு. ஃபுல் டாஸ் கன்வெர்ட் டு டிப் ஸ்கொயர்ல ஃபீல்டர் எடுத்துருக்காங்க. ஃபீல்டர் வச்சு யூனிட் வச்சு போட்டு. ஸோ மிட் விக்கெட்ல ஃபீல்டிங் எடுத்துருக்காங்க. சிங்கிள் ரன். பெரிய ஷாட், சூப்பர் ஷாட். ஆனா தள்ளி ஆறாங்க. பவர் பிளே யூஸ் பண்ணி நல்லா நிறைய கிரிக்கெட் ஷாட் பார்க்க முடியுது இவரோட பேட்டிங்ல. bowling by IRS. பவர் பிளே ரன் கொடுக்க கூடாது. சிங்கிள் போனா பரவாயில்லைன்னு சொல்லி பெங்களூர் மாதிரி மேட்ச் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட். another run catch it. புடிச்சாச்சு விக்கி. குட் கேட்ச். பெரிய விக்கெட் எடுத்துறாங்க. ஹரிஷ் விக்கெட் ரெண்டாவது. அனியான் ஸ்ட்ரைக், நியூ பேட்டர், சூப்பரா போட்டிருக்காரு. ஒரு டாட் பால் போட்டிருக்காரு. டாட்டி நல்ல ஃபயரா போட்டிருக்காங்க. ORS ஃபீல்டிங் டீமுக்கு ஒரு பெரிய ஃபேன்ஸ் பட்டாளமே இருக்கு பின்னாடி. அதான் ஃபுல் சவுண்டாவே இருக்கு. மேட்சோட கான்ஃபிடன்ஸ் டைம் எடுத்து போடுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பால், பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. அகைன் கட்டாருங்க, சூப்பரா போட்டிருக்காரு. ஸோ விக்கெட் அப்பீல் பண்றாங்க. எண்ட் ஆஃப் ஓவர் 9 ரன்ஸ். நெக்ஸ்ட் ஓவர் ஸ்ரீராம் ஃபர்ஸ்ட் பால். முதல் பந்து கவசி மேல தள்ளி விட்டுருக்காரு. ஃபீல்ட் வச்சு தான் போறாங்க. ஒரு ரன் 2 ரன் பாப்போம். இட்ஸ் 2 ரன் நல்ல ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ். 5 பால் போன பால் ஒரு வைடு. நெக்ஸ்ட் ஒன் பால் டாட் பால். பால் நம்பர் 3. 2 பால் சூப்பரா போட்டிருக்காரு. ஒரே ஒரு வைடு அவுட் சைடு ஆயிடுச்சு. அடுத்து ஒரு பெரிய விக்கெட் மிஸ் பண்ணிருக்காரு. பிக் மிஸ்டேக். சூப்பரா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். என்னாருன்னா சம்மடி அடிச்சுட்டாரு ரன்னு. நான் இது வரைக்கும் நடந்த மேட்சை நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி டோனி நிறைய கேருக்கு. பெரிய ஷாட்டுக்கான தேடல், ஆனா ஒரு டாட் பால். யாக்கர் போடப்பட்ட பந்து நல்ல அக்ரெசிவ் தெரியுமா அவர் ஃபேஸ்ல. சரியான அக்ரெசிவ் தெரியுமா. 2 பால் இருக்கு இந்த ஓவர் முடிக்கிறதுக்கு. ஒரு பெரிய ஷாட்டுக்கான தேடல், ஒரு ஆயிரான தட்டு கீப்பர் கிட்ட இருந்து மறுபடியும் ஒரு டாட் பால். இன்னும் ஒரு பால் இருக்கு. What a great wide ball. It's a wide delivery. No argument between பெங்களூர் கிட்ட இருந்து. போன பால் ஒரு வைடு. பெரிய ஷாட் அவுட் ஆஃப் பால் அடிச்சிருக்காரு. கவர் பண்ணாரா தினேஷ்? தட்டுறாரா? அருமையான ஒரு சேவ் பாஸ். கிளியரா சொல்ல போனா ஒரு அருமையான சேவ். ஆனா 2 ரன் கிடைச்சிருக்கு. ஒரு நல்ல கிரீன் ஸ்ட்ரைக். எண்ட் ஆஃப் ஓவர் போட்டுருக்காங்க. 16 ரன்ஸ். 16 ரன் தான் கொடுத்திருக்காங்க. அடுத்த ஒரு பஸ் பால் சேது. ஸோ இது வரைக்குமே மேட்ச் சூப்பராக ஃபயராக போயிட்டு இருக்கு. 2 டீமும் நல்லா கிராஸ் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கிரவுண்டே ஒரு ஃபயர் நெருப்பா இருக்கு. சோங்க ஸ்ரீராம் குட் ஃபீல்டிங். பால் நம்பர் 2 அனி.
மறுபடியும் ஒரு ஆஃப் சைடுல ஒரு ஷாட். சொமேனு ஃபீல்டருக்கு நடுவுல போயிருக்கு பால். சிங்கிள் ரன். சிங்கிள் மட்டும் தான் அருமையா போட்டுட்டு இருக்காங்க. சிங்கிள் மட்டும் தான் கன்சியூம் பண்ணா போதும்னு சொல்லிட்டு அருமையா போட்டுட்டு இருக்காங்க. அவங்களும் அருமையா போட்டு ஆடிட்டு இருக்காங்க. மறுபடியும் ஒரு சிங்கிள் கண்டிப்பா கிடைச்சிரும். அதுல மாற்றமே கிடையாது. ஓபன் டாஸ் கிளியரா போட்டுருக்காரு. ஸ்லாட்ல விழல. பாய்ஸ் சின்ன பாய்ஸ் கேட்ச். ஓ மை காட் இட்ஸ் a great wicket. ஒரு அருமையான கேட்ச். இப்பதான் சொல்லினேன் ஒரு ஓவர்ல ஒரு விக்கெட் விழுந்தது. மூணாவது ஓவர்ல மட்டும் விக்கெட் விழாம இருந்தது. மறுபடியும் சேடு வந்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. அணிலோட விக்கெட் பெரிய ஷாட் எதிர மாகேஷ் நியூ பேட்ஸ்மேன். ஒரு ஏசி ட்ரை சான்ஸ் இருக்கு மிஸ் பண்ணிருக்காங்க. ஃபீல்டிங் ஒரு சிங்கிளோட முடிக்கிறாங்க இந்த ஓவரை. 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 20 24 பாலுக்கு 20 ரன் போட்டுருக்காங்க. இதே மாதிரி தான் ஃபயர் ஆனிச்சு போன மேட்ச். பொறுத்திருந்து பாப்போம். எண்ட் ஆஃப் ஓவர் 20 ரன். 2 ஓவர் இருக்கு. 12 பால் இருக்கு சார். பெரிய ஷாட்டுக்கான தேடல் டீப் ஸ்கொயர் லெக்ல. ஆனா சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும். ஸ்ரீராம் பாத்தீங்கன்னா அப்படியே ஏமாத்துவாரு ஃபீல்டிங்ல. அது பிடிச்சிங்க பால் நம்பர் 2 கிளீன் பால். great bowling by Cutter Karthi. அவரோட 2 ஓவர்ல 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அருமையா போட்டுருக்காரு. போன மேட்சோட மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டு வாங்கினாரு. 4 விக்கெட் எடுத்தாரு. அதே மாதிரி இந்த மேட்ச 2 விக்கெட் எடுத்திருக்காரு. தன்னோட 2 ஓவர்ல 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சை மாத்திருக்காரா பொறுத்திருந்து பாப்போம். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. சைட்ல கிறிஸ்டோட பால் நோக்கி போயிட்டு தடுப்பாரா? தடுத்துட்டாரு. 2 ரன் கிடைக்குமா? 2 ரன் கிடைச்சிச்சு. பெரிய ஷாட்டுக்கான தேடல். கேட்ச் ஆன பாப்போம். கீப்பர் ஓடுறாரு கேட்ச் பிடிக்கிறதுக்கு. ஒரு அருமையான கேட்ச் எடுத்திருக்காரு. மறுபடியும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு கட்டர் கார்த்தி. சரியான கேட்ச்மா. போயிட்டே இருந்தா தோனி மாதிரி ஃபீல்ட கவர் பண்ணி கேட்ச் போட்டுட்டு இருக்காரு. ஆமா நியூ பேட்ஸ்மேன் உஜ்வல். பெரிய ஷாட் எதிர்பார்க்கலாமா? பொறுத்திருந்து பாப்போம். ஒரு பால் யோசிச்சு போடுறாங்க. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. மறுபடியும் ஒரு டாப் பாலோட போட்டிருக்காரு கட்டர் கார்த்தி. அருமையா ஃபீல்ட் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அருமையா கீப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல மறுபடியும் ஒரு டாப் பாலோட ஓவர் முடிக்கிறாரு கட்டர் கார்த்தி. 5 ஓவர் முடிவில் அணியின் 24 30 பாலுக்கு 24 ரன் தான் போட்டுறாங்க. இன்னும் லாஸ்ட் ஓவர் ஒரே ஓவர் இருக்கு. கடைசி ஓவர் டிகே ஃபர்ஸ்ட் பால். ஃபர்ஸ்ட் பால் பதிவு செய்றாரு. ஒரு சிங்கிளோட டபுள் ஆன் பாப்போம். ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல டபுள் ரன் 2 ரன் வந்திருக்கு. ஜஸ்ட் மிஸ். ஓகே பெரிய ஷாட்டுக்கான தேடல். ஆஃப் சைடுல கேட்ச் ஆன் பாப்போம். கட்டர் கார்த்தி விடுது. கேட்ச் விடுறாங்க. ஓ மை காட். இந்தியா விக்கெட். பால் நம்பர் 3 ஷாட். ஆஃப் சைடுல கட் பண்ணி விட்டாரு. லாஸ்ட் ஓவர்ல எப்பவுமே ஒரு பதக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பதக்கத்தோட ஆடிட்டு இருக்காங்க. ஒரு விக்கெட். மறுபடியும் ஒரு ரன் அவுட் சான்ஸ். அந்த பதக்கம் சொல்லுவாங்க தெரியுமா? 3 பால் இருக்கு. பெரிய ஷாட். 4 ஆன் பாப்போம். இல்ல கவர் பண்ணுவாரா? கவர் பண்ணிட்டாரு. 2 ரன் மாறுமா? இல்ல சிங்கிள் மட்டுமா? அருமையா கவர் பண்ணி அருமையா ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லாரும் மறுபடியும் ஒரு டாட் பாலா கீப்பர் தவற விட்டுட்டாரு. ஆனா அதுல ஒரு சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும். அருமையா போட்டுருக்காங்க. இந்த இன்னிங்ஸோட கடைசி பந்து. லாஸ்ட் பால பதிவு செய்ய போறாரு. பெரிய ஷாட். 6 கண்டிப்பா 6 தான். ஸ்லாட்ல போடப்பட்ட பந்து. அதே மாதிரி தான் சொல்லிட்டே இருந்தேன். அதே ஷாட் அதே ரிவெஞ்ச் பார்த்தா மாதிரி இருந்தது. இந்த லாஸ்ட் பால் இருக்குன்னு நினைக்கிறேன். டார்கெட் 38. 32 டார்கெட். ஆன் ஸ்ட்ரைக் சேது, நான் ஸ்ட்ரைக்ல அப்பு. ஃபர்ஸ்ட் பால் சந்தீப் புஞ்சாலி. சந்தீப் புஞ்சாலி ஆன் ஸ்ட்ரைக். ஆரம்பிச்சிருக்காரு சந்தீப் புஞ்சாலி. பால் நம்பர் 2 பால் போட வந்திருக்காரு சந்தீப் புஞ்சாலி. அருமையா ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ். கேமராமேன் அந்த கொஞ்சம் பேக் கொஞ்சம் எடுத்துங்களேன். மறுபடியும் ஒரு டாட் பால்.
பெரிய ஷாட் புஞ்சாலி 4 பாலுக்கு 2 ரன் தான் கொடுத்திருக்காரு. இன்னும் 2 பால் இருக்கு. ஆனா சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். லெட்ஸ் வாட்ச். லெட் பை ஒரு சிங்கிள் கிடைக்கும். ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 3. நல்லா ஃபயரா போட்டிருக்காங்க சந்தீப் புஞ்சாலி. 3 ரன் மட்டுமே போட்டிருக்காங்க. பெரிய ஷாட் ஃபைனல் லெக் திசையில சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு சிங்கிளோட ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு மிஸ் ஃபீல்டிங்ல ஒரு ரன் கிடைக்கும். கண்டிப்பா ஒரு ரன் கிடைச்சிடும். ஒரு கேட்ச் அண்ட் ஷாட் அண்ட் கோல். ஓ மை காட், தன்னோட முதல் விக்கெட்டை பதிவு செய்றாரு. லெட்ஸ் வாட்ச். ஆஃப் சைடுல கேட்ச் ஆட் பாப்போம். ஒரு சின்ன ஒரு மிஸ் ஃபீல்டிங். ஆனா பால் கத்துறாரு. பால் ஃபோர் லைன் போமான் பொறுத்திருந்து பாப்போம். இட்ஸ் a boundary. இரண்டாவது ஓவர்ல ஃபர்ஸ்ட் 4 வந்திருக்கு ஸ்ரீராம் பேட்ல இருந்து. மறுபடியும் ஒரு லாங் ஆன்ல ஒரு ஷாட். ரெண்டா கன்வெர்ட் பண்ணுவாங்களா இல்ல ஒரு ரன்னோட பிடிப்பாங்களா? ஒரு ரன் தான். ஆஹா ஆஹா, என்னென்னமோ பண்றாருப்பா உள்ள. இதான் ராங் ராம்னு பேர் வச்சிருக்காங்க அவருக்கு. ராங் ராம். எண்ட் ஆஃப் ஸ்கோர் 10 ரன். லாஸ்ட் ஆஃப் 1 விக்கெட். உங்களுக்கு வெளியில இருக்கவங்களுக்குலாம் சபாஷா. டைம் ரொம்ப எடுக்கிறாரு. ஒரு அக்ரெஷன் காட்டுறாரு ஸ்ரீராம். சிங்கிள் தான். நல்லா கவர் பண்ணாரு ஹரி தான் எப்ப கீப்பர் நிப்பாரு. அதுக்கு பதிலா அவன் கேப்டனே நானே வந்து நிக்கிறேன், போலருக்கு அட்வைஸ் பண்றேன். ரெண்டாவது பந்து பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. 6 ஆடு பாப்போம். கண்டிப்பா இது ஒரு 6 தான். what a great shot by சேது. நான் சொல்லிட்டு இருந்தேன் அவங்களோட மெயின் ரன் வந்துச்சு இந்த ஓவர்ல. ஒரு பாலுக்கும் உயிரை கொடுத்து ஃபீல்டிங் பண்றாருப்பா ஸ்ரீராம். சாரி ஃபீல்டிங் இல்ல, ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ். அருமையா இருக்கு அவங்க டீமுக்காக. கேட்ச் ஆன் பாப்போம். அவுட் விக்கெட். ஒரு அருமையான த்ரோ ஸ்லிப் கிட்ட. பரவாயில்ல. ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 22. 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை. எண்ட் ஆஃப் ஓவர் 22 ரன்ஸ் வந்திருக்காரு. 18க்கு 16. It's a no ball கொடுத்திருக்காரு அம்பையர். பால் அட்டெண்ட் பண்ணாதனால அது ஒரு நோ பால். இட்ஸ் a free hit. பால் நம்பர் 2. சரி ஃபர்ஸ்ட் பால் ரீபால் ஃப்ரீ ஹிட். அருமையான டிப் பாருங்க. ஒரு பெரிய ஷாட். நல்ல ஃபீல்டிங்ல அதை பக்கமா லாங் ஆன்ல தூக்கி விட்டுருக்காரு. ஆனா சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும். சிங்கிள் ஆனாலே ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு இந்த ஓவர்ல வர வேண்டிய ரன் வந்துச்சு. இல்ல சிங்கிள் மட்டும்தான். பெரியவரா மாத்துவாரா டிகே என்கின்ற தினேஷ். மறுபடியும் ஒரு டாட் பாலோட போட்டிருக்காரு சந்தீப் புஞ்சாலி. ஷாட்டுக்கு போவாரா இல்ல கவர்ஸ்ல தட்டி விடுவாரா? லாஸ்ட் பால் இதோட கடைசி பந்து. பெரிய ஷாட் கிடைக்கும். கேட்ச் ஆன பாப்போம். லாஸ்ட் 2 பால் விக்கெட்டோட முடிக்கிறாரு சந்தீப் புஞ்சாலி. எதுக்கு பெரிய ஷாட்னு தெரியல. அருமையா தள்ளி ஆடி இந்த மேட்ச் கையில வந்திருக்கோம். 12 ball 14 runs. So important over in the over. 5th over first ball. Dead ball.
டாப்பிலோட ஆரம்பிச்சிருக்காரு. பேட்ஸ்மேன் ஆன் பிரஷர். பால் நம்பர் 2. பெரிய ஷாட், லாங் ஆஃப் பால் அடிச்சிருக்காரு. பவுண்டரி தான் ஷாட் அது. 4. ஏய், என்னங்க இது? லைன்ல இருந்து. பெரிய ஷாட்டுக்கான தேடல். ஒரு டாட் பால், ஒரு போல்ட். நல்ல ஷாட், நல்லா தூக்கி விட்டாரு. 2 ரன் கனெக்ட் பண்ணாங்களா? இல்ல, சிங்கிள் மட்டும்தான். மறுபடியும் பாலா என்கின்ற பாலாஜி ஸ்ட்ரைக் வந்திருக்காரு லெஃப்ட் காம்பினேஷனுக்கு. லாஸ்ட் 2. பெரிய ஷாட்டுக்கு போவாரா பாலாஜி? சிங்கிள் மட்டும் அடிச்சிருக்கு. ஒரு நல்ல ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ். ஒரு ரன் கோல்டன் ரன்ஸ். நாங்களாவது ஒரு விக்கெட் இழந்திருக்காங்க. மறுபடியும் ஒரு சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும். போதும் ஓடாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம். 6 பாலுக்கு ஒய்ஆர்எஸ் 6 பாலுக்கு 7 அடிக்கணும் மேட்ச். அடுத்த மேட்ச் ஆட வருவாங்க. போல்ட் ஆன் ஸ்ட்ரைக். பெரிய ஷாட்டுக்கு போவாரா போல்ட்? பாலலே சபாஷா ஓ மை காட். நான் 5 பாலுக்கு 7 அடிச்சா மேட்ச் வின்ன. ஃபர்ஸ்ட் பால் டாட். செகண்ட் டாட். பால் நம்பர் 3. 2 பால் கண்டினியூ டாட். பெரிய ஷாட்டுக்கு சபாஷ் சபாஷ் பச்சி ಒಂದೇ ಬಾಲ್ Wide ball. Wide delivery. 6 run. Crucial. 4 ball 6 run. ಬಾಲಲೆ ಸಬಾಷ್ Again dot. ಸ್ಲಾಟ್ ಕೊಡಬೇಕು ಮ್ಯಾಚ್ மூணு பாலுக்கு 6 அடிக்கணும். கண்டினியூ 3 பால் டாட். அதில் ஒரு வைடு 7 அடிக்கணுங்கிற சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ நல்லா டைட்டாக போட்டுட்டு இருக்காங்க. இந்த பால் தான் கரெக்டான ஷாட்டுங்க. டிஸ்டன்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. CSK Bangalore Mari அருமையா ஆடினாங்க. YRS what a great match. Thank you guys. Great batting by Bolt. வெயிட் பண்ணாரு. 3 பால் டாப்பிட்டால ஒரு பால் ஸ்லாட் பண்ணாரு.